இப்படி நான் ஊர் அனுப்பா பாட்டை மைக்கு செட்டில் போட்டாதான் கல்யாண ஊடு களை எட்டுன மாதிரி இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் கம்மா, மாஷா அல்லாஹ் அலப்பு ஜோரா இருக்குதே. ஆத்துனே வா, ஆமா இந்த பிஸ்கெட் வாங்கிக்கோ. எல்லாரும் ஒரு ரூபா ஆசை சாக்லேட் போட்டு ஏமாத்துவோம், நீங்க பிஸ்கெட்லாம் போட்டு அசத்துறீங்க. சோறு சுருக்கமாக தானே வைக்கிறான், அதான் எல்லாத்துக்கும் பிஸ்கெட் போட்டு விட்டோம். சோறு பெருசாக வச்சா பரவாயில்ல, வேறு எதுவும் சாக்லேட் போட்டு விடலாம். ஆமாம் எனக்கு தெரியுமே, நீங்கள் எனக்கு சோறுக்கு சொல்லிட்டே இப்பயோ, அதான் நான் வந்துட்டேம்மா. ஆமாச்சி நீங்கள் வீட்டை பூட்டாமல் வந்துட்டீங்களோ? அப்படியே அம்மடி பூட்டாமல் வந்துட்டேனே, பூட்டிட்டு வந்துட்டியா? இல்லை என்ன செஞ்சா? உங்கள் மவ இருந்தா அவட்ட தான் பூட்ட சொன்னேன், பூட்டிட்டா. அப்படியே அவளை உலக பூட்ட மாட்டா, நீ போய் பாரு என்னண்டு, நீ பார்க்காம வந்தீங்க எப்படி? மச்சி உன் மவ பூட்டிட்டா, அதை நான் பார்த்தேன், திருப்பி போய் பார்க்கணும் தேவையில்லை. அதில் என்ன சந்தேகமாகுது, நீ போய் என்னன்னு பாரு, போ உடனடியே போ, இச்சனமே போ வண்டி. இல்லை மச்சி நான் இப்போ தான் வந்தேன் வீட்டிலேருந்து, வரவெல்லாம் உன் வீடு பூட்டிக்கிறதே நான் பார்த்தேன். ஏன்னா இப்போ எனக்கு போயலாது, மறுபடியும் நான் போயிட்டு வந்து அலைஞ்சிட்டு கேளாது. நீங்கள் தேவைன்னா போய் பாருங்க. பத்திலாம் இந்த ஹமீதா இருக்கிறாவே, ஆஹா கெட்ட மாட்டேன். இவன் நமக்கு ஒரு வேலை சொன்னால் செய்யவே மாட்டா, நமக்கு ஒரு வேலைக்கு தொட்டு தொலைக்க மாட்டா, ஒரு உதவிக்கு ஆக மாட்டா. அதான் பூட்டிக்கிறதுன்னு சொன்னாவே, அப்புறம் என்னத்துக்கு இன்னொரு தடவை போய் பார்த்துக்கிட்டு வீட்டு வந்துட்டு கேளாத தேடியா தான் சொல்லிப்பா. அதெல்லாம் இல்லை, இவளுக்கு திமுரு, இவன் எந்த உதவியும் செய்ய மாட்டா, சரியான உதவியத்தவா. இவ நம்ம பேச்சு வேணுக்குன்னு தட்டணுண்டே இப்படி செய்யறா. நான் ஏத்து பேச போற பத்தியா? அது எப்படி உதவி செய்யறப்போ உங்களுக்கு அந்த ஆட்களை நினைவிக்காது, ஆனா அவளுக்கு ஒரு விஷயம் செய்ய இயலாதுங்கிறப்போ உங்களுக்கு எந்த உதவியுமே செஞ்சு தராத மாதிரி சொல்லுவியேன்னா, எல்லாம் உங்களுக்கு ஒரு உங்க தொண்டையை விட்டு இறங்குற வரைக்கும், தொண்டையை விட்டு இறங்கிட்டேன்னா அந்த ஆள் செஞ்ச உதவி எல்லாத்தையும் மறந்து மண்ணள்ளி போட்டு அவளை திட்ட ஆரம்பிச்சிருவியோ. இதே மாதிரி நீங்க எல்லாத்துக்கும் எல்லா நேரமும் உதவி செஞ்சு கிழிச்சிட்டீங்களா? ஏன் உனக்கு தெரியும், நீ யாரடி தேவையில்லாம இங்கே உட்காந்து பேசிக்கிட்டீங்களா வாய் அடிச்சுக்கிட்டு? எனக்கு நல்லா தெரியும் அவளை பற்றி, அதே மாதிரி உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நல்லா உதவி வாங்குற வரைக்கும் வாங்கிட்டு உதவி செய்ய முடியாத நேரத்தில் நல்லா கழுவி ஊற்றுவில, உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஓஹோ, ஓ சொந்தக்காரி தானே அமிதா, அதான் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டீங்களோ? அடி இல்லை, அவள் அமிதா விட்டு சொந்தக்கார பிள்ளை இல்லை, பொண்ணு விட்டு சொந்தத்தில் வர பிள்ளை பிள்ளைக்குது, அங்கே தான் நான் அந்த பிள்ளையை பார்த்தேன். இந்த வாயில என்கிட்ட வச்சுக்காத, எவளுக்கு எங்கே எப்படி ஆப் வைக்கணும்னு எனக்கு தெரியும். பிள்ளை வந்துரு, வா வா. எவ்வளோ நாளைக்கு தாம்மா நீங்களும் இப்படி திட்டு வாங்கிட்டே இப்போயோ? எல்லாரும் ஏறி ஏறி மிதிச்சுட்டு போகிறதுக்கு நீங்கள் ரோடாம்மா, அப்படி மிதிக்க விட்டோன்னு வைங்களேன், ரோடு சமமாக இல்லைன்னு சொல்லிட்டு மூக்கு மாடையெல்லாம் மிதிச்சுட்டு போயிடுவோம். உன்னை பார்க்க எனக்கு சந்தோஷமா இது. எங்கள் வீட்டில் கூட யாரும் எனக்காக இப்படி சேர்ந்து பேசினதே இல்லை. உன் பேர் என்னதுமா? என் பேர் ஹலிமாங்கோ. அப்படியா? நான் எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தா ஹலிமான் தான் பேர் வைக்கணும்னு நினச்சிட்டுக்கிறேன். அப்போ அந்த பிள்ளை ஒன்றை மாதிரி தைரியமாக வரணும். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப தைரியமாக வருவா, கவலையே படாதீங்க. பொண்ணு வீட்டு ஆட்கள்லாம் வரலையேனும்? இல்லை கொஞ்சம் பேர் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் பேர் அடுத்த வேனில் வந்துட்டீங்களாளா, அதான் நான் உங்களை பார்த்தேன்னா அப்படி மேலே வந்தேன். சரி பிஸ்கெட் நாசா வாங்கினியம்மா, அங்கே வா தாரேன். பொண்ணோடு வந்துட்டோம், பொண்ணோடு வந்துட்டோம். அந்த காலத்தையெல்லாம் கல்யாணத்தை இப்படிதான் தோட்டத்தில் இல்லை மொட்டை மெத்தையில் இல்லை வீட்டுக்குள்ளே தான் முடிப்போம். பற்றியில் அலப்பு கல்யாணம்லாம் அங்கே தானே நடக்கும். இப்போ தான் ரோட்டெல்லாம் அடைச்சி அது பாட்டுக்கு ஸ்டேஜ் போட்டு யாரையும் பற்றி கவலைப்படாமல் கல்யாணம் முடிக்கிறோம். ஆமாம், இதுதான் செலவும் சிக்கணும். இன்னும் வெத்தலை பாக்கு கொடுங்க, வெத்தலை பாக்கு கொடுத்து கல்யாணத்துக்கு கூப்பிடுங்க ரெண்டு பேரும். கல்யாண டேட்லாம் குறித்து ராத்திரி கல்யாணம், அசரில் தான் கல்யாணத்துக்கு கூப்பிடுவாளா? இது காலகாலமாக வளமடி. ராத்திரி கல்யாணம் இருந்தாலும் அடுத்த நாள் கல்யாணம் இருந்தாலும் சரி, முந்தின நாள் அசரில் மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்ச ஆட்கள் சொந்த பந்தம் கல்யாணத்துக்கு சொன்ன எல்லாரும் வந்துட்டு போவோம். பொண்ணு வீடு கிளம்பி மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவோம். மாப்பிள்ளை வீடு வெத்தலை பாக்கு பண்டம் சாக்லேட்டு கொக்கான்னு எல்லாம் கொடுப்போம். ஆனால் இப்போ நம்ம அந்த காலத்துல இழைக்கிறோம், வெத்தலை பாக்கு மட்டும்தான் கொடுப்போம், வேறு ஒன்றும் கொடுக்க மாட்டோம். வையத்தரோம்மா வையத்தரோ, வெத்தலை பாக்கு போடணுமே. என்ன குருட மனசு இவ்வளோ அமைதியே வைக்க மாட்டீங்களே, ஒரு வகை அமைதியை முழிச்சிட்டு நிற்கிறீங்களே, என்ன விஷயம்? அடியா என் குடல்லாம் கொதிக்குதுடி. அடியா பல ஆண்டாண்டு காலமா என் கூட்டு வைடூரிய மாலையை காணோம் காணோம் காணோன்ட்டு தேடி அலைஞ்சமடி. அது இந்தா பாரு, ஜெயத்துண்ட அம்மா கழுத்துல ஜிக்கு ஜிக்குன்னு மினுக்குதுடியே. அட பேமனசி, அது அந்த காலத்திலேயே லட்சக்கணக்கில் பெருமானம் உள்ளதுலங்க. அவங்ககிட்ட மாலையை எடுத்துங்க, அவளுக்கு கொடுத்தியா? நேர்த்தி கடன் எடுத்து கொடுத்தோம் நாங்க. நேர்த்தி கடனுக்கு சாவட கொடுக்குறேன், நேர்த்தி கடன் வைப்போம். இல்லைன்னா ரூபா கொடுக்குறேன், அரிசி கொடுக்குறேன், பருப்பு கொடுக்குறேன், சோறு போட நேர்ந்து கொடுப்போம். யாராச்சும் வைடூரிய வாழையிலாமாங்க நேர்ந்து கொடுப்போம். அப்படி பாலா போவடி மஜ்னூனா மஜ்னூன் மாதிரி நடிக்கிறியான்னு தெரியலடி.
அப்படி நானே ஆத்திரத்துல பேசிக்கிட்டீங்க, நீ அதுக்கு ஒரு 1008 விளக்கம் பேசிக்கிட்ட பத்தியா? இப்படி வைரூரிய மாலை தொலைச்சிட்டு வாய் பேசிட்டீங்க, அந்த வாயிலன்னா உங்களை நாய்க்கா வீட்டு போயிடும். கல்யாணத்துக்கு சொல்லுங்க சிறப்பா. சிறப்பா துல்காதா பிரிவு 1 இன்னைக்கு ராத்திரி என் மகனுக்கு சிறப்பா கல்யாணம் வச்சுக்கிறோம். வந்து நீங்களாம் கலந்துக்கிட்டு சிறப்பிச்சு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். பொண்ணோட இப்போ நீங்க கல்யாணத்துக்கு அலைங்களேன். சரி வெக்கமா இது, நீங்க யாராச்சும் கூப்பிடுங்களேன். ஆடினா இல்லாடி பொண்ணோட ஏதாச்சும் வெக்கமலாடி படுறா. என்னமோ நேற்று கல்யாணம் முடிஞ்ச குஞ்சு கொமை மாதிரிமா கூப்பிடுமா. சிறப்பா துளிக்காதா பிரிவு 1 எனது அத்தா மகளுக்கு சிறப்பாக கல்யாணம் வச்சுக்கிறோம். வந்து கலந்து கொண்டு சிறப்பிச்சு மணமக்கள் ஒன்றோடு ஒன்று மன ஒத்துமையாக 100 ஆண்டு காலம் சேர்ந்து வாழ்கிறதுக்கு நல்லா நயன் கிருபை செய்யட்டும். நீங்களும் வந்து துவா செய்யுங்கம்மா. சிறப்பாக வந்து நீங்களும் கலந்துக்கிட்டு சிறப்பீங்க. அழகாலே சொல்லிட்டா. வாங்க வாங்க எல்லாரும் உள்ள வாங்க, வாடை வாங்கி வச்சுக்கிறோம். தேயிலாம் இது குடிங்க. நாங்க ஹாத்தூன் லதா கொஞ்சம் நில்லுங்க. நாங்க கூறாட்ட மனுஷன் அவ்வளோ போய் கூட்டிட்டீங்க. நான் தேலை குடிக்காம வந்துட்டேன், கை காலெல்லாம் பறத்து. நான் தேலை குடிக்க போறேன். உள்ள போய் தேலை தானே வேணும். தட்டு நிறைய தேலையும் ஒரு பெரிய தட்டு நிறைய வாடாவும் எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் இருங்க. தட்டு நிறைய வாடாவா? அப்ப சரிங்க. ஆஹா, இந்த பேமனசி சும்மா சொல்ல மாட்டாளே. அப்ப அபி குட்டி குட்டியா இல்லை, ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு. இந்த செயினும் பெண்டனும் ரொம்ப அழகா இருக்குது உங்கடையா. நல்லா இருக்குது பத்திலா. இந்த மாதிரி தான். இந்தாங்கோ நல்லா சாப்பிடுங்க. தட்டு நிறைய வாடா தேலை மனமங்கலமா சாப்பிட்டு ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுங்க. பரவாயில்லையேங்க, உள்ள போனா 1 2 தான் கிடைக்கும். அள்ளிட்டு வந்துக்கிறீங்களே. ஆமா எல்லாம் உங்களுக்கு தான். நல்லா சாப்பிடுங்க. அப்புறம் அந்த இது போட்டுக்கிறீங்களே பெண்டனும் செயினும், இது வந்து நாட்டு எங்கிற மாதிரி தான். ஓஹோ இல்லை, மம்மாசி மேலத்தாட்ட இப்போ தான் பேசிட்டு வந்தேன். சொன்னோம் அந்த செயின் என்னதான் ஒரு இரவல் தானுங்கன்னு வாங்கி போட்டுட்டு போனோம், அதான் கொடுத்தேன்னு சொன்னோம். அப்படியா பாலா போ சொல்லி தொலைஞ்சிட்டாலும் உங்ககிட்டையும். இதுக்கு தாம்மா நான் இரவல் பொருள்லாம் வாங்கி போடுறதே இல்லை. என்கிட்டயே அழகான மாலை அட்டிலு செயின் எல்லாமே இருக்குது. காசு மாலை பவுனு மாலை எல்லாம் இருக்குது. அதுக்கு தான் நாங்கள் அதைத்தான் போடுவோம். சரி இவ்வளோ ஆசைப்பட்டாலேன்னு தான் நான் போட்டேம்மா. அதுக்குள்ளே சொல்லிட்டேனே. ஓஹோ உங்ககிட்ட அவ்வளோ நகை இருக்குதோ? அப்போ சரி நீங்கள் அதை போட்டுக்கோங்க. என்கிட்ட ஒன்றுமே இல்லை. அதுதான் இந்த கவரையும் கல்மாலையை போட்டுட்டு வந்தேன். இது உங்களோட வைரூரிய நெக்லஸையும் இந்த செயினையும் பெண்டனையும் வாங்கி நீங்கள் போட்டுக்கோங்கன்னு சொல்லி இப்போ தான் சொன்னோம் அந்த மம்மாசி மேலாத்தா. அதான் உங்ககிட்ட வாங்கி போட்டுக்கலான்னு வந்தேன். அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்லாவோ? அதான் நான் அவட்ட சொல்லவும் செஞ்சேன். நீங்கள் சொல்லுங்கோண்டு இதான் இப்போ கேட்குறேன் பாருங்க உங்கள் முன்னாடியே. மம்மாசி மேலாத்தா அப்போ நான் வாங்கிக்கிறவா உங்ககிட்ட? வாங்கிக்கோமா. அதுக்கு என்ன? யாருக்கு வேணும் இத்து போன மாலையெல்லாம்? எங்களுக்கெல்லாம் வேணாமா இதெல்லாம். நீங்கள் வாங்கி போட்டுக்கோங்கம்மா. இதை விட்டு அழகு வடிவமானதெல்லாம் நாங்கள் போட்டு பார்த்தாச்சு. அடி என்ன பல்பசா விளம்பரத்துக்கு வர மாதிரி டிஷர்ட் நிற்கிது என்ன? அதை மட்டும்தானே நீங்கள் பார்த்தியோ? அவன் மூஞ்ச வெட்டிட்டு போனால அதை பார்க்கலையே. அடியா நான் ஒரு சாதனை செஞ்சுக்கிறேன். யாராலையும் செய்ய முடியாத சாதனை. 35-40 வருஷத்துக்கு முன்னாடி எங்கட களவு போன வைடூரிய செயினும் பெண்டனையும் மீட்டெடுத்துக்கிறேன்டி. காது சவு கிழிஞ்சு ரத்தம் வர அளவுக்கு புலம்பிட்டீங்கடி. பறவையில் எப்படி கிடச்சிது? அது எங்கே போச்சுன்னே தெரில. ஏதோ ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு யாருக்கோ போட கொடுத்தேன். திருப்பி வரையிலே வந்துச்சுன்னு உழம்பிக்கிட்டே இந்த எங்கள் அம்மா மோதா போகிற வரைக்கும். அது என்னதுன்னே விளங்காமல் நானும் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த பொம்பளை கழுத்தில் கிடக்கவும் தான் புரிஞ்சுது. அடி எங்கள் வைடூரிய நெக்லஸ் யார் வீட்டுக்கு போய் அடமானமாக உட்காந்துக்குதுண்டு. சரி அதை எப்படி அப்போ வாங்கினா? அங்கதான் அப்படியே அப்பாட கிரைன் வேலை செய்யுது பாரு. அப்போ அம்மாட்ட கேட்டேம்மா ஒரு ஃபோன் பண்ணணும் உங்கள் வீட்டில், அதனால கொஞ்சம் வீட்டு சாவி தாங்கோ அப்படின்ட்டு கேட்டேன்டி. அதை ஃபோன் கனெக்ஷன் மூலமாக தானடி நம்ம ஏதோ கரண்டில் கனெக்ஷன் கொடுக்கோம். அப்படியே பாஞ்சு இங்கே 90 காலகட்டத்துக்கு வந்தோம். இப்போ 2026 போகிறதுக்கு வேணுமா இல்லையா? ராத்திரி கல்யாணம் முடிஞ்ச கையோட பறந்துருவோம். அதுக்கு தான் பார்த்தேன்டி. சாரின்னு சொல்லிட்டு அவளும் வாங்கிக்கோங்கம்மா சாவி நான் அவட்ட தான் கொடுத்து வச்சுக்கிறேன், அந்த கனியை காட்ட கொஞ்சம் வாங்கிக்கோங்கோண்டோம். சாரின்ட்டு நானும் வந்துட்டு இவட்ட வந்துட்டு நெக்லஸ் வாங்க சொன்னவங்கிட்டேன்டேன். அவன் அப்பாவை நின்றுக்கிட்டு இந்த அம்மாட்ட வாங்கிக்கவாமான்னு கேட்டேன். அவள் சாவியை வாங்கிக்கோ நினச்சிட்டு வாங்கிக்கோமான்னு சொன்னான். இவளும் நெக்லஸை தான் வாங்கிக்க சொல்லிக்கிறாவோ நினச்சிட்டு அந்த வைடூரிய செயினையும் பெண்டனையும் தந்துட்டா. முடிஞ்சிட்டு இப்போ சாவி கனியை காட்ட வாங்கியாச்சு. வைடூரிய நெக்லஸும் எனக்கு சொந்தமாகிட்டு. நீ போட்ட ஐடியால கந்தர்வ கட்ட சமஸ்தானமே ஆடி போச்சு. நிம்மதி உன்னெல்லாம் போர் தளபதி ஆக்கணுண்டி. என்ன விதமான ஹிக்குமத்துமா உனக்கு?
இதுல திடீர் கோடீஸ்வரியா வேற ஆயிட்டா அபியத் மலத்தா. சும்மாவே அந்த மனசைய கையில பிடிக்க முடியாது. இப்போ வானத்துக்கும் பூமிக்கும் தான் குதிச்சுக்கிட்டு இப்போ. ஆமா, நம்மளுக்கு ஆசாரிட்டு வந்து நாயெல்லாம் வாங்கியாச்சே. அடுத்தாப்புல பார்த்துட்டு கிளம்பிட வேண்டிதான். அடியா, நான் மட்டும் கோடீஸ்வரி ஆகணும் போதுமா? மேபத்துமா ஒன்றையும் கோடீஸ்வரி ஆக்குறேன்டி. அதுக்கு நம்ம கைவசம் நிறைய ஐடியா வச்சுக்கிறேன். அதெல்லாம் நீ பார்த்து அப்படியே ஆடி அசந்து போயிடுவா. நீ ஒரு நிமிஷத்துல நீனும் கோடீஸ்வரி ஆயிடுவா. ஆனா அந்த ஐடியாவை செயல்படுத்தணும்னா ராத்திரியோட ராத்திரியே நம்ம கால பயணம் பண்ணி அப்படியே 2026க்கு போயிடணும் இந்த கல்யாணம் முடிஞ்ச கையோட. என்ன ரைட்டு ஓகேவா? அப்படி என்னடி ரகசிய திட்டம் வச்சுக்கிறா? திட்டம் என்னவா இருந்தாலுமோ ரொம்ப நாளா கஷ்டப்பட்டவளா இருந்து போர் அடிக்குது. எனக்கும் கோடீஸ்வரியா வாழ ஆசையாத்தான் இருக்குது. என்னவா இருந்தாலும் செயல்படுத்திடுவோம். என் ஹக்கு என்கிட்ட வந்து சேர்த்துட்டு களவு போன வைடூரிய நெக்லஸ் வழியில அதை மாதிரியே தான் சூப்பர் ஐடியா ஒன்று இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு இந்த வீடியோ லைக்கை போட்டு பாருங்க, ஹைப்பு கொடுங்க. அப்போ தான் 4 பேர் காட்டும். நல்லா போய் உள்ளே வந்து போட்டு போங்கப்பா. கமெண்ட்ல எப்பவும் கமெண்ட்ஸ் பண்ணி ஊக்கப்படுத்துகிற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு நல்லா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேம்மா. போயிட்டு வர. அஸ்ஸலாமு அலைக்கும்.